ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து க்ரோச்சஸ் டிசைன் எப்படி வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம அவுட்புட் எடுத்துகிட்டு வரதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனல்ஸில் வந்து ஃப்ரீ க்ரோச்சஸ் கிளாஸஸ் தான் வந்துட்டு டே 1 டே 2ன்னு டீச் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வீடியோக்காதவங்க நம்மளோட சேனல்ஸை போய் செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த எண்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு அதோட எண்ட் ஸ்க்ரீனில் வந்துட்டு அந்த கிளாஸஸை வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இந்த சேரீ வந்துட்டு இந்த கலர் தான். சேரீயோட பார்டர் கலர் தான் நமக்கு ப்ளவுஸு. நம்ம சேரீ கலரில் வந்துட்டு ஒரு கிளாத் எடுத்துருக்கேன். இந்த கலர் வந்துட்டு ப்ளவுஸும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு மெரூன் கலரில் இருக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக வந்து எடுத்து பண்ணினா இன்னும் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அந்த ஒரு ரீசன்னால வந்துட்டு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கிளாத் வந்து யூஸ்வல் சில்க் காட்டன் தான். எல்லா ஷாப்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும். இந்த கிளாத் ஒரு ஆஃப் மீட்டர் தேவை கிடையாது, ஒரு 1/4 மீட்டரே போதும். 1/4 மீட்டர் மட்டும் வாங்கிட்டு ப்ளவுஸ்க்கு பைப்பிங் வச்சுருப்பேன். நெக் போர்ஷன்லையும் ஸ்லீவ் போர்ஷன்லையும் பேலன்ஸ் கிளாத்தை வந்துட்டு நம்ம வந்து க்ரோச்சஸ் டிசைன் மேக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அந்த பர்ஃபெக்ஷனோட வந்துட்டு ப்ளவுஸோட அவுட்புட் வந்து நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். நிறையா டிப்ஸு ட்ரிக்ஸு நிறையா வந்துட்டு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களாலேயும் இதை விட இன்னும் அழகான டிசைன்ஸ்லாம் உங்களாலேயும் மேக் பண்ண முடியும். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிறோம். சின்ன சைஸ் தான். அந்த ஃப்ரேமோட சைஸ் வந்துட்டு 10 இன்ச் தான். 10 இன்ச்சே போதுமானது இருக்குது. ஃப்ரேமோட சைஸ் எல்லா சைஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. நமக்கு வந்துட்டு ஒரு க்ரோச்சஸ் டிசைன் மேக் பண்ணுறதுக்கு 10 இன்ச்சே போதும். இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா ஃபிட் பண்ணி கிளாத்தை வந்துட்டு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பென்சில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் தான் வந்துட்டு நமக்கு சாரியில் இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த ஃப்ளார் டிசைனே நம்ம வந்து ப்ரோச்சாக மேக் பண்ணிடலாங்கிறதுனால இது ஒரு பென்சில் எடுத்து நான் ஒரு ரஃப்பாக ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளார் ஃபுல்லாகவே நான் அந்த கட் பீட் தான் யூஸ் பண்ண போகிறேன். நல்ல ஒரு டார்க் கோல்டன் ஷேடில் இருக்குது. இதில் நம்மளோட ஃப்ளார்ஸில் சாரியோட ஃப்ளார்ஸில் வந்துட்டு நமக்கு வந்து டார்க் கோல்டன் கலரில் தான் இருக்குது. அதனால் இதில் வந்துட்டு டார்க் கோல்டே யூஸ் பண்ணியிருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்துட்டு இந்த அவுட்லைனில் வந்துட்டு இந்த கட் பீட் தான் வந்துட்டு இந்த லைன் ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே அந்த நம்ம என்ன ஷேப்க்கு வந்துட்டு நம்ம ஃப்ளார் வரப்போதோ அந்த ஷேப் ஃபுல்லாக வந்துட்டு அவுட்லைனில் கட் பீடை வந்துட்டு நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ணி ஒவ்வொன்றா வந்துட்டு கோர்த்துட்டு வரோம். இது கொஞ்சம் வந்துட்டு டைம் எடுக்க தான் செய்யும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நம்ம வந்துட்டு கோர்க்கணும். இதில் கோர்க்கும்போது வந்துட்டு அந்த ஒரு கட் பீடுக்கும் இன்னொரு கட் பீடுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்பேஸ் இருந்தால் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பக்கத்தில் ஃபிட் பண்ணுறதை விட சின்ன ஸ்பேஸோடு வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த டேர்னிங்ஸ் கர்வ்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஃப்ளாரோட டேர்னிங்ஸ் வருதுல்ல, அந்த டேர்னிங்ஸில் வந்துட்டு பீடை வந்து நம்ம பார்த்து கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு ஃபிட் பண்ணணும். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் அது வந்து ரொம்ப கிராஸில் போகும்போது ஒரு மாதிரி ஷேப் உடஞ்சாப்பில் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போட்டாலும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ரொம்ப பெண்ட் எடுத்தாலும் பெண்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு ரெண்டுக்கும் கரெக்டான ஒரு ஆங்கிள் ஃபிட் பண்ணி நம்ம வந்துட்டு அதை கோர்த்தா தான் இந்த மாதிரி நமக்கான ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷ் இருக்கும். இந்த மாதிரி இந்த ஃப்ளார் ஃபுல்லாக நமக்கு என்ன ஒரு ஃப்ளார் வேணுமோ அந்த ஃப்ளார் ஃபுல்லாக அந்த கட் பீட் கொடுத்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு என்ன ஃப்ளார் வேணுமோ நீங்களும் அந்த ஃப்ளாரை ட்ராப் பண்ணி நீங்கள் வந்துட்டு கட் பீட் கொடுக்கலாம், கலர் பீட் கொடுக்கலாம், யூஸ்வல் பீட்ஸ் கொடுக்கலாம். இது நம்மளோட ஆப்ஷன் தான். கிறிஸ்டல் பீட் கூட கொடுக்கலாம். இது நம்மளோட ஆப்ஷன் தான். ப்ரோச்சஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எவ்வளோ கற்றுக்கிறன்றதை விட நம்ம எப்படி வந்துட்டு யோசித்து நம்ம டிசைன் பண்ணுறோங்கிறதுல தான் வந்துட்டு அவுட்புட் இருக்குது. கற்றுக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய இது கிடையாது. ப்ரோச்சஸில் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல். சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டால் போதும். அதை வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸில் என்னோடய வீடியோஸில் எல்லாம் நிறையா அந்த சின்ன விஷயங்களை வந்துட்டு நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ளார்ஸோட வந்துட்டு இது அப்படியே வந்துட்டு விட்டோன்னா
இன்னும் இதை விட இன்னமும் வந்துட்டு நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா வரணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த சென்டரில் வந்துட்டு ஒரு 2 லேயர் இல்லைனா 3 லேயர் வந்துட்டு ஒரு ஸ்டெம் ஃப்ளார்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு மாதிரி வந்துட்டு அந்த ஸ்டெம்ஸ் வந்துருக்கும்ல, ஒரு கோடா நம்ம ட்ரா பண்ணும்போது கூட வந்துட்டு அந்த லைன்ஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு அதுவையும் இதிலே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு கட் பீட் மட்டும்தான். அதுலேயும் 2 கட் பீட் இல்லைனா 3 கட் பீட் கொடுத்து, கட் பீட் கூட அந்த எண்டில் வந்துட்டு கிறிஸ்டல் பீட் கொடுத்துருக்கேன். சாரியோட கலர் வந்துட்டு ஒன்று ஆஷ் கலர், இன்னொன்று வந்து ஆஷ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைடில் இருக்குது. ப்ளூ சைடு, பேஸ்டல் ப்ளூ, அந்த மாதிரி டிஃப்ரெண்டான சைடில் இருக்குது. அதுக்கு மேட்சிங்கான இதில் எடுத்துகிட்டு, இன்னொன்று அந்த பார்டர் கலர் வந்து ஒரு மெரூன் சைடு, மெஜந்தா மெரூன் சைடு அந்த சைடில் இருக்குது. ஸோ அதுக்கு அந்த சைடில் வந்துட்டு கிறிஸ்டல் பீட் ஒன்று எடுத்து அதோட எண்டில் வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஃப்ளார்ஸ்கோட சென்டர்லையும் வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கிறோம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு அவுட்புட் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஃபிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃப்ளாரை வந்துட்டு எண்டில் நாட் போட்டு முடிச்ச உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு சைடில் யூஸ் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன பெட்டல்ஸு அதை வந்துட்டு ஒரு பேப்பரில் வந்துட்டு இந்த பேப்பரில் வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு ஷேப்பாக வந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து கிளாத்தில் வந்துட்டு ஃபிட் பண்ணி அதை ட்ரா பண்ணிக்கிறேன். ரஃபாக வந்து பென்சிலை ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு வந்துட்டு 4 to 5 பெட்டல்ஸ் தேவைப்படுது. ஸோ 4 to 5 பெட்டல்ஸையும் வந்துட்டு நான் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் சேம் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி வந்துட்டு இந்த அவுட்லைன் ஃபுல்லாக கட் பீட் வந்துட்டு நான் அதில் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் இந்த டிசைனோட பேக் சைடு வந்து நாட் யூஸ்வலாக எப்பவும் போல தான் போடணும். எப்படின்னா ஃப்ரேமை பேக்கில் திருப்பிட்டு அந்த நீடில் உள்ள கிளாத்துக்குள்ளே வச்சு ஒரு 2-3 டர்ன் த்ரெட்டை கொடுத்து லாக் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த அவுட்லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃப்ளாரில் வந்துட்டு அந்த மேலே ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அந்த கர்வில் வந்துட்டு பீட்ஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காம ஸ்லாண்டிங் சிக்ஸாக்டில் வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கிறோம். ஃபிட் பண்ணும்போது நமக்கு பார்க்குறதுக்கு லுக் வைஸ் வந்துட்டு அழகாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த கர்வ் ஃபுல்லாக நம்ம சிக்ஸாக்டில் அப் அண்ட் டவுன் வந்துட்டு நம்ம வந்து பீட்ஸ் வந்துட்டு ஃபிட் பண்ணணும். இந்த மாதிரி வந்துட்டு நான் 5 பெட்டல்ஸுமே வந்துட்டு நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இங்கே நான் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்துட்டு அயன் சால்ட்ரிங் மிஷின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மிஷினை வந்துட்டு ஒரு 5 to 10 minutes வந்துட்டு நல்லா ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஒரு 5 to 10 minutes ஆகும், நல்லா ஹீட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த பெட்டல்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போவே பார்க்குறதுக்கு வந்துட்டு லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இதை எப்படி நம்ம ப்ளவுஸில் வந்துட்டு ஃபிட் பண்ணுறது, அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் வந்து செமி ஸ்டிச்சு ப்ளவுஸு தான் எடுத்திருக்கேன். ஃபுல்லி ஸ்டிச்சு ப்ளவுஸ் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண டிசைன் கூட அதில் கூட வந்துட்டு ப்ளவுசஸ் மேக் பண்ண முடியும். இப்போ வந்து நான் செமி ஸ்டிச்சு ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நமக்கு வந்துட்டு டிசைன் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால செமி ஸ்டிச், சைட் ஸ்டிச் மட்டும் பண்ணல, மித்தபடி எல்லாம் ஸ்டிச் பண்ணியாச்சு. சைட் ஸ்டிச் மட்டும் பண்ணல. பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நமக்கு எந்த இடத்துல வேணுமோ ஒரு கொடி எஃபெக்டில் வந்துட்டு நான் ஒரு சாக்கில் வந்துட்டு ரஃப்பாக ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃப்ரேம் எடுத்துகிட்டு ஃப்ரேமை வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃப்ரேம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா,
ஃப்ரேம் யூஸ் பண்ணலைன்னா ஒரு மாதிரி வந்துட்டு கிளாத்து கொஞ்சம் சுருங்கும். நம்ம டிசைன் பண்ணும்போது வந்துட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும். பட் வந்துட்டு அது ஒரு மாதிரி நம்ம பண்ணுற எஃபெக்டில் இருக்காது. ஒரு மாதிரி சேக்காயி அன்னீவனாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஃப்ரேம் போட்டுக்கிட்டோம்னா கிளாத்து ஃபிட்டாக இருக்கிறதுனால நம்மளால் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிசைனை வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோஸ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஃப்ளாரை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளாரை வந்து எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துல வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம செஞ்ச அந்த செகண்ட் ஃப்ளார் செஞ்சது வந்துட்டு நடுவில் ஸ்பேஸ் நிறையா தெரிஞ்சது. ஸோ அதுலேயும் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதில் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட வந்துட்டு இந்த பீட்ஸ் அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அட்டாச் பண்ணியும் காட்டியிருக்கேன். ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அட்டாச் பண்ணலாம், ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமும் அட்டாச் பண்ணலாம். நீங்கள் அதோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ரீசன்னால வந்துட்டு இந்த ஃப்ளார்ஸில் வந்து நான் ஃபிட் பண்ணதுக்கு ப்ளவுஸில் அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறேன். இப்படியும் கூட நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த கொடி இருக்குல்ல, நம்ம கொடி எஃபெக்டில் தான் கொடுக்க போகிறோம். ஒரு கொடியில் வந்துட்டு ஃப்ளார் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த கொடிக்கும் வந்துட்டு நம்ம சேம் கட் பீடே யூஸ் பண்ணியிருக்கோம். கட் பீடு யூஸ் பண்ணிவிட்டு அந்த கொடி ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கட் பீடு வந்துட்டு நமக்கு ஒரு கட் பீடுக்கும் இன்னொரு கட் பீடுக்கும் வந்துட்டு நடுவில் லைட்டாக ஒரு ஸ்பேஸ், அதாவது இந்த பெரிய ஸ்பேஸாக இருந்தாலும் கூட பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லா இருக்காது. சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுத்தோன்னா வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ சீக்வன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த ஐ சீக்வன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது நான் நிறைய வீடியோஸில் வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணுற அடுத்த என்ன மெட்டீரியல்னால் இது ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு மல்டி கலரில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பீட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குமா ப்ரோச்சஸ் டிசைனில். ஸோ எனக்கிட்ட வந்துட்டு சேம் சேரீ ப்ளவுஸோட கலர்லேயே வந்துட்டு இருந்தது. ஸோ அங்கங்கே வந்துட்டு லீவ்ஸ் கூட இதையும் வச்சோன்னா டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால வந்துட்டு அதையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அது கூட சென்டரில் வந்துட்டு ஒரு கட் பீட் கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொடி ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இன்னும் அங்கங்கே வந்துட்டு நடுவில் இருக்க ஸ்பேஸில் வந்துட்டு ஐ சீக்வன்ஸ் நடுவில் வந்துட்டு கட் பீடு கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு நாட் போட்டு எடுத்துகிறோம். அங்கங்கே நாட் போட்டுக்கிட்டால் தான் வந்துட்டு நமக்கு வந்து டிசைன் நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். அடுத்த ஃப்ளாரே நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்த கொடி எஃபெக்டில் வந்துட்டு சேம் ப்ராசஸ் தான் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம அந்த டிசைனோட எண்டுக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லா டிசைன் பண்ணியாச்சு. இப்போது இது மாதிரி வந்துட்டு நம்ம வந்து நான் யூஸ்வலாக பண்ணுறதை விட வந்துட்டு இந்த மாதிரி கொடி எஃபெக்ட்லாம் ஃப்ளார் இருக்க மாதிரி லீவ்ஸ் இருக்க மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ரொம்ப டிசைன் பார்க்கும்போது யூனிக்காகவும் இருக்கும், நல்ல ஒரு அட்ராக்ஷனும் இருக்கும். நம்ம சாரீ வியர் பண்ணும்போது பாருங்கள், ரியலாக ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஸ்லீவ் பேட்டர்ன் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க பாருங்கள். நம்ம எல்லா